தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு ட்விஸ்ட் டேட் அரங்கேறி இருக்கு. உளவுத்துறையும் தாண்டி ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி கையில் இருந்த அந்த ரகசிய ரிப்போர்ட் இப்ப ஆளுங்கட்சியோட தூக்கத்தையே கலைச்சிருக்காம். அந்த அதிகாரி திமுகவோட முக்கியமான அமைச்சரோட நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அறிவாலத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்காம். இது குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழக அரசோட ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவரோட ஐபிஎஸ் நண்பர்களை வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காரு. இந்த சர்வே எடுத்து ரிசல்ட் எல்லாம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதுல விஜய் அவருடைய தாவிகா 41% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரவி அவரோட இந்த சர்வே ரிசல்ட் தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டையும் தாண்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரவி அவருடைய இந்த ரிசல்ட் அரசியல் வட்டாரம் மட்டும் இல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் திமுகவோட அனைத்து மாவட்டங்களிலும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இதுக்கு காரணம் திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான ஐபிஎஸ் அதிகாரி ரவி கடைசி நேரத்துல இதை வெளியிடலாமா அப்படிங்கிற கோபம் தான். எதுக்கும் அலட்டி கொள்ளாத முதல்வர் இந்த ரிசல்ட்டை ரசிக்கவே இல்லையாம். இது பற்றி விசாரிச்சப்ப ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவரோட உடன் பிறந்த தங்கையின் கணவர் தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதாவது தங்கம் தென்னரசு ரவி அவருடைய சொந்த மை. அதே போல தங்கம் தென்னரசு அவங்களுடைய சகோதரியும் திமுக எம்எல்ஏமான தமிழச்செல்வி தங்கபாண்டியன் ரவி அவருடைய சொந்த அண்ணி. அதாவது ரவி அவரோட சகோதரியின் மனைவி தமிழச்சி தங்கபாண்டியன். இப்படி திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துமே இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது அதிர்ச்சியை கொடுத்திருக்காம். தமிழக தேர்தல் களத்தை குறித்து ரவியும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து சர்வே எடுத்திருக்காங்க. அது தப்பே இல்ல. அதோட முடிவுகள் என்னங்கிறது தாவேகாவுக்கு ஆதரவா இருக்கும்போது அதை ஏன் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் செய்யாம அவங்க தவிர்த்திருக்கலாம்ல அப்படிங்கறதுதான் இப்ப ஒரு சில பேச்சுகளா போயிட்டு இருக்கா. தங்கம் தென்னரசு மூலமா முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு சென்று அதுக்கப்புறம் வெளியிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். அதை செய்ய தவறியதோட வாக்கு எண்ணிக்கை 2 நாட்கள் இருக்கிற நிலையில வெளியிட்டதுதான் சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுதான் திமுகவில எல்லாருக்கும் ஆதங்கம் மற்றும் திமுக தலைமை அதை ரசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து ரவி அவருக்கு நெருக்கமான தரப்புல ஒரு சில விஷயங்கள் பேசும்போது திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான், திமுகவை பகத்தி கொள்ள அவர் விரும்பல, அதனால அவர் எடுத்த சர்வேக்களோட முடிவு திமுகவுக்கு எதிராக இருப்பதை உணர்ந்து அதை வெளியிடாம இருந்திருக்க முடியும். ஆனா தமிழக மக்கள் கிட்ட இருக்க உண்மை நிலை தான் என்ன அப்படிங்கறத அவர் நேர்மையா வெளியிட நினைச்சாரு, அதனாலதான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ரவி மட்டும் இந்த சர்வே எடுக்கல, அவரை போல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கொண்ட டீமும் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்க ரவியோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக ரிசல்ட்டை வெளியிடாம இருந்தா டீம்ல இருக்க மற்ற அதிகாரிகள் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு நேர்மை அப்புறம் கேள்விக்குறியாயிரும்ல. உண்மையை வெளிப்படுத்துவது மட்டுமே டீமோட நோக்கம் அப்படிங்கறத பதிவு செய்ய சர்வே முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல திமுக தரப்பு அதிர்ச்சி அடையவோ ஆதங்கப்படவோ இல்லைங்க. திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான அதிகாரிய கலக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் விவாதமா இருக்கு. சர்வே படி தேர்தல் முடிவுகள் வருமா, தாவிகாவுக்கு எதிராக வருமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ரவி அவருடைய இந்த துணிச்சலான விஷயத்துக்கு எல்லாரும் பாராட்ட தெரிவிச்சாலுமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.